மேபி இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்களா? நான் ஒரு கரியர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு கரியர் சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுல எனக்கு என்ன சூஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு. மேபி இந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஒரு காமன் பிலீஃப் இருக்கும். என்னன்னா, நான் எடுக்கிற டிசிஷன் மேபி தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துட்டேன் லைஃப்ல. ஸோ அது திரும்பி நான் தப்பான டிசிஷன் எடுக்க விரும்பல. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வாட் இஃப் ஐ சே, நீங்க நினைக்கிற சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது எதுவுமே சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது. ஸோ அப்போ எப்படி உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை நீங்க கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ நான் சொல்லித்தரேன். ஒரு 6 ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஓகே, 6 ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. கிளாரிட்டி மாடல் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு இங்க ஃப்ரீயா டீச் பண்ண போறேன். ஸோ பேப்பர் பென் எடுத்துட்டு ரெடி ஆகிக்கோங்க. இது ஜஸ்ட் நார்மலா ஒரு என்டர்டைன் வீடியோ கிடையாது, இட்ஸ் அன் எஜுகேஷனல் வீடியோ. நான் தெளிவா சொல்லிடுறேன், ரைட்? ஸோ பிஃபோர் தட், நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு என்டர்பிரனர், நான் ஒரு கோச். ஸோ லைஃப்ல கிளாரிட்டியே இல்லாத பீப்புளுக்கு, லோன்லியா இருக்கிற பீப்புளுக்கு, அவங்க மைண்ட் செட்ல லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாத பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு, அவங்க லைஃப்ல டைரக்ட் பண்றதுக்கு, டீச் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட் விச் இஸ் பிஃபோர் தட், நானும் கிளாரிட்டியே இல்லாம தான் என்னோட லைஃப்ல இருந்திருக்கேன். லைஃப்ல என்னோட ஸ்கூல்ல எனக்கு பிடிச்ச குரூப் நான் எடுத்தேன், காலேஜில் எனக்கு பிடிச்ச குரூப் தான் நான் எடுத்தேன். பட் ஆனால் ஒர்க் அப்படின்னு வரும்போது என்னால் ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியல. ஸோ என்ன ஜாப்லாம் கிடைக்குதோ எல்லா ஜாப்லையும் போயிட்டு இருந்தேன். சேல்ஸு, மார்க்கெட்டிங், சிஎக்ஸோட அசிஸ்டண்ட்டு, தென் வந்து வாய்ஸ் காலிங் சொல்லி இப்படி எல்லாமே. அந்த வாய்ஸ் காலிங் போனதுக்கு மெயினான ரீசனுமே என்னோட பியர் ப்ரெஷர் தான். பிகாஸ் உனக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கு, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படிங்கிற ஒரு தாட்லேயே நான் வந்து பியர் ப்ரெஷர், சுற்றி இருக்கிற ஃபேமிலி ப்ரெஷர்னு சொல்லி எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 1 இயர் நாங்கள் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு சின்ன வயசுல தான் இருந்ததுன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான். பட் அந்த 1 இயர்ல ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சு. அடுத்த ஒரு 9 மந்த்ஸ் கிட்ட நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு போகவே பிடிக்கல. சம்டைம்ஸ் வந்து வேலையை குவிட் பண்ணிடுவேன், சம்டைம்ஸ் வந்து லீவ் நிறையா போடுவேன், சிஎல் விடுவோம், நிறையா லீவ்ஸ் விடுவோம், சேலரியில கை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நடந்துச்சு. பிகாஸ் பிடிக்காத ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் போனனால நான் அதை பிடிச்சிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது என்னால் முடியல. மேபி என்னோட மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ப்ராபப்ளி சூட் ஆகும். ஸோ அப்போதான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன், இது எனக்கான விஷயம் கிடையாது. அப்போ எனக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். யூடியூப் கோச்சிங். அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டேன். சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் சீரியஸா இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து நான் பண்றது அப்படின்னா இப்போ ஒரு 6 மந்த்ஸ், மேபி 3 மந்த்ஸா மட்டும்தான், ரைட்? ஸோ அப்போ இந்த எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வர லெட்டர் சி ஃபார் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் வியூ. நீங்க ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஸ்கில் செட் என்ன, இப்போதைக்கு இருக்கிற ஹேபிட்ஸ் என்ன, இப்போ நீங்க வச்சிருக்க தாட் ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஸ்கில் செட் ஓகே, அது ஒர்க்குக்கு ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம் வச்சுப்போம், ஓகே. பட் ஹேபிட்ஸ் அண்ட் தாட்ஸ் இது வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். மேபி நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இருக்கிற மாதிரினா இப்ப நீங்க மேபி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அந்த டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப தப்பா போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? ப்ராப்ளம் அந்த டிசிஷன் தப்பா போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? பிகாஸ் நீங்க மைண்ட் அளவுல ஸ்டேபிளாவே இல்லை, எமோஷனலி ஸ்டேபிளா இல்லை, உங்களோட தாட் ஸ்டேபிளா இல்லை. அப்படிங்கும்போது ஸோ அப்போ கரண்ட் ஸ்டேட் என்ன, உங்களோட கரண்ட் ஸ்டேட்ல உங்களோட ஸ்கில்ஸ்ல என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, என்னென்ன ஹேபிட்ஸ் நீங்க வந்து கான்த்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன தாட் ப்ராசஸ், உங்களை பத்தி என்னென்ன மோசமான பிலீஃப்ஸோ இல்லை நல்ல பிலீஃப்ஸோ இல்லை கெட்ட பிலீஃப்ஸோ என்னென்ன நீங்க வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு ஐடென்டிஃபை. இதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டேக் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ரைட் எவ்ரிதிங். ஒரு 1 hour டைம் பிளாக் பண்ணுங்க. டைம் பிளாக் இந்த சென்ஸ் ஒரு 1 hour டைம் ஃபோன்ல டைமர் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு 1 hourல இதை நீங்க எழுத ஆரம்பிங்க, ஓகே. நம்பர் 2, லெவரேஜ். வாட் கோயிங் டு பி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹேபிட்ஸ்ல பாசிட்டிவ்ஸா என்ன காம்பவுண்டிங்கா உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு லைஃப்ல, நெகட்டிவ்ஸா என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ லெட்ஸ் சே நீங்க பான் அடிக்ஷனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஃபாகா இருக்கும், உங்களால ப்ராப்பர் டிசிஷன் மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போ ப்ராப்பர் டிசிஷன் மேக் பண்ண முடியல அப்படிங்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, தப்பான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, தப்பான பேத்தில் போவீங்க. ஸோ இதுதான் காம்பவுண்டிங், ரைட்? இது மேபி உடனே காட்டுங்கிறது, மேபி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். எப்படி ஒருத்தன் ஸ்மோக் பண்ணும்போது அது 10 years கழிச்சு தான் அவனுக்கு வந்து அந்த லங்ஸ் போறது, உள்ள இருக்கிற எல்லாமே டேமேஜ் ஆகுறதுன்னு நடக்குமோ அதே மாதிரிதான் இங்கேயும், ரைட்?
ஸோ அப்போ நீங்கள் என்ன ஹேபிட்ஸ் இருக்கீங்க, அந்த ஸ்கில்ஸ் முன்னாடி எழுதுனீங்க இல்லையா, ஸ்கில்ஸ், ஹேபிட்ஸ், தாட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன காம்பவுண்டிங் பண்ணுது, நெகட்டிவ்ல என்ன காம்பவுண்டிங் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுங்க, ரைட்? இதை நீங்கள் எழுதிட்டு ஒரு டிஃபைன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதனால தான் என்னால் கிளாரிட்டியாக இருக்க முடியல, இதனால தான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியல. தென் ஏ ஃபார் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது. Why you procrastinate the most of your 20% of your things that leads to success? இந்த கொஸ்டினை அடிக்கடி நீங்க கேளுங்க. எப்பவுமே 80-20 ரூல். பரிட்டோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து இவரோட ஸ்டோரி பத்தி சொல்லலாம் அப்படின்னா, பரிட்டோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து இருந்திருக்காரு. ஓகே, பரிட்டோ அப்படிங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் தோட்டத்தில் இருக்கும்போது அவர் போட்ட தானியங்கள்ல 20% ஆஃப் த தானியங்கள் தான் அவருக்கு வந்து பீஸ், அந்த பீஸ் இந்த சென்ஸ் அது பட்டாணி அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்கு. ஸோ என்னடா இது 20% தான் இருக்கு, அப்ப மீதி 80% வீணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 20% ஆஃப் த பீப்புள் தான் 80% ஆஃப் த வெல்த் அக்குமுலேட் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணார். ஸோ 20% ஆஃப் த ஒரு எசென்ஷியலான ஒரு ஒர்க் தான் உங்களுக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணார். இதான் வந்து 80-20 ரூல் அப்படிங்கிறது. ஸோ இந்த பரிட்டோ பிரின்சிபலை உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு என்டர்பிரினர், இல்லை நான் ஒரு கோச் அப்படின்னா, நான் 20% ஆஃப் த ஒர்க் என்ன பண்ணும், மேபி அந்த ஒர்க் வந்து நான் வீடியோ எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. அண்ட் ஸோ கோச்சை பொறுத்தவரை நான் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்ன தேவை அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றது, அந்த வீக் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்றது, இதெல்லாமே என்னோட 20% ஆஃப் த ஒர்க். இதெல்லாம் என்னோட 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எது நீங்க பண்ண போற விஷயத்துல எது உங்களுக்கு 20% ஆஃப் த ஒர்க், 80% ஆஃப் த ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ண. இப்போ மேபி உங்களுக்கு கோடிங் தான், ஒரு நீங்க கோடிங் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அதுதான் எடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு 20% ஆஃப் த ஒரு எசென்ஷியல் ஒர்க் என்ன, டெய்லி மார்னிங் வந்துருக்கீங்க, ஒரு 1 to 2 hours பிளாக் பண்றீங்க, அந்த நேரத்தில் கத்துக்கிறீங்க, இதுதான் 20% ஆஃப் த ஒர்க். இப்போ மேபி நீங்க ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி நீங்க வந்து ஸ்கெச் பண்ண கத்துக்கணும், அதுதான் 20% ஆஃப் தி ஒர்க், ரைட்? அதை விட்டுட்டு இல்ல நான் என்ன பண்றேன், நான் போய் கத்துக்கிட்டு வந்து பண்றேன், நான் பண்ணிட்டே அதை கத்துக்கிறேங்க தான் மேட்டரே தவிர நான் கத்துட்டு வந்து பண்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்குமே ஒர்க் அவுட் ஆகாத ஒன்று, ரைட்? ஸோ யா, நெக்ஸ்ட் விச் இஸ் ரீசன். ஒய் யூ சூஸ் த ஃபீல்ட். ரீசன் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ்ஸா சொல்லுவாங்க, பட் நான் என்ன சொல்லுவேன்னா நெகட்டிவ்ஸா எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க நெகட்டிவ்ஸா எழுதும் போது மட்டும்தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்போ லெட்ஸ் ஒரு யூடியூபர் அண்ட் என்டர்பிரனரா பொறுத்தவரை மேபி எனக்கு வந்து வியூஸ் போகாம இருக்கலாம், மேபி வந்து ப்ராப்பரா லைக்ஸ் வராம இருக்கலாம், மேபி கமெண்ட்ஸ் வந்து தப்பான கமெண்ட்ஸ் கூட வரலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேனா இந்த நெகட்டிவிட்டியில் அப்படிங்கும்போது, எஸ், ஆல்மோஸ்ட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். என்னோட கிளைண்ட்டுக்குமே நான் சஜஸ்ட் பண்ணேன். அவருக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, 3 years வந்து பாண்ட் போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 3 years பாண்ட் ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு, பட் உங்களுக்கு ஓகேவா, சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இதெல்லாம் ஓகேவா, அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எழுதுங்க. தென் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களா அப்படின்னா மட்டும் நீங்க அந்த ஜாபை சூஸ் பண்ணுங்கன்னு. த பூம் விச் இஸ் அவருக்கு அதை சாக்ரிஃபைஸ் பண்றது ரெடியா இருந்தாரு. ஓகே, இப்போ அவருக்கு அந்த ஒர்க்கில் போனா கூட நெகட்டிவ்ஸ் வந்து பெரிய ஒரு விஷயமா தெரியாது. பிகாஸ் நம்ம இதுல வந்து மேக்ஸிமம் டைம் பாசிட்டிவா மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ நெகட்டிவ் விஷயத்தையும் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கலாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி டு ஸ்டார்ட். ஐடென்டிட்டி, நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கேற்ற ஐடென்டிட்டி நீங்க வந்து இருக்கணும். நெக்ஸ்ட், நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், நான் யூடியூபர்னு சொல்லிட்டு பான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு யூடியூபர் ஐடென்டிட்டிக்குள்ளே வர மாட்டேன். பிகாஸ் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோஸ் கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிரெயின் பவர் ரொம்ப முக்கியம், மைண்ட் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி இல்லாமல் நம்ம என்னதான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாலும் பெருசாக அது வந்து ஒர்க் ஆகாது, நம்ம ஃபேஸ்லேயே அது வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அப்போ ஐடென்டிட்டி, உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு கோடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் ஐடென்டிட்டி டு ஆஸ் அ கோடர், ரைட்? ஸோ அப்போ அந்த கோடருக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்கும்? மார்னிங் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவர் வந்து மேபி நிறைய நேரம் அவரோட ஒர்க் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லா எந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கானோ அதுதான் அவனோட ஐடென்டிட்டி. இது வந்து திங்க் அண்ட் கோ ரிச்ல வந்து இருக்கிற ஒரு விஷயம், அந்த புக்ல வந்து இருந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ யூ நீட் டு ஸ்டார்ட் டு ஐடென்டிஃபை யோர் ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? அது கோடர், இல்லை டிராயிங், இல்லை நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இல்லை நான் வந்து ஒரு என்னது பெயிண்டர், இல்லை நான் வந்து ஒரு கோடர், இல்லை நான் வந்து ஒரு யூடியூபர், என்டர்பிரனர், இல்லை நான் ஒரு டீச்சர்,
என்ன ஒரு ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டிக்கு என்ன ட்ரையட்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எழுதுங்க. தென் நெக்ஸ்ட் டி ஃபார் 90 டேஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது. டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 90 டேஸ் நீங்க ஒரு விஷயத்த எடுத்து பண்றீங்க, அப்போ மேபி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, நீங்க வந்து லிஸ்ட் டவுன் பண்றீங்க, எனக்கு ஒரு 5 திங்ஸ் வந்து எனக்கு இதுல போலான்னு ஐடியா இருக்கு அப்படின்னு. அந்த 5ல நீங்க அதுல ஒன்ன பிக் பண்ணி அதை ஒரு 90 டேஸுக்கு நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க அதை ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கீங்களான்னு ரொம்ப தெரியும். ஸோ ஒரு 90 டேஸ் நம்ம ஒர்க் பண்றதுனாலும் ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்பேன், எனக்கு எந்த தாட்ஸுமே வராது, எந்த திங்கிங் பேட்டர்னுமே இருக்காது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பேசுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன ரொம்ப வரும், உங்களுக்கு என்ன அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க பண்ணுவீங்க, அதை 90 டேஸ்க்கு நீங்க பண்ணணும். பட் டெய்லி ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட வீடியோஸ்ல பெருசாக நான் இம்ப்ரூவ் பண்ணதே கிடையாது. சும்மா வருவேன், வீடியோ ஆன் பண்ணுவேன், பேசுவேன். பட் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நான் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு உட்காந்து நான் ஒரு 1 hour கிட்ட இந்த 2 ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கணும், எனக்கு பிடிச்ச பேட்டர்ன் எப்படி வரணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஒர்க் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஸோ 90 டேஸ் ஆகுது, ஒரு சின்ன சின்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு அர்ஜென்சி இருக்கும். இப்போ லெட்ஸே நான் வந்து ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக் படிக்கும்போது அதுல கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபியூட்டைலா ஒரு பாசிட்டிவா நீங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னும் போது அது எனக்கு வெளியே போய் பண்ணணும், யார்ட்டையா செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஃபைனல் திங் இட் இஸ் ஒய் ஃபார் யூ. யூ இன் த சென்ஸ் மைண்ட், பாடி, சோல். இது 3மே கலந்தது தான் யூ. ஸோ இந்த 3த்தையுமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டாலும். பிகாஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பெருசா போகவே போகாது, ஒரு 2 years 3 years நல்லா போயிருக்கும், அதுக்கப்புறம் டவுன் ஆகும். ரீசன் என்ன? அவங்க அப்டேட் பண்ணல, மைண்ட் அளவில், பாடி அளவில், சோல் அளவில். மைண்ட், பாடி, சோல் இது 3மே ரொம்ப முக்கியம். இது 3மே இல்லாம நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, அது மேபி நீங்க போகலாம், பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டக் ஆயிடுவீங்க, திரும்பி பேக் டு த ஃபார்முக்கு வந்துடுவீங்க. ஸோ இது 3த்தையும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் படிங்க. த ஒன்லி திங், ரைட்? புக்ஸ் படிங்க. மைண்டுக்கு, பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, சோலுக்கு மெடிடேஷன் ஆர் கொஞ்ச நேரம் சாலிட்யூட பழகுங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி மாடல் அப்படிங்கிறது தான் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை கோச்சிங் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க்ல இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்காங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகே நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு 2 months 3 months 6 months பேக்கேஜ் மாதிரி இருந்தது. ஸோ திரும்பி ஒரு சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி சொல்லலாம்னா கிளாரிட்டி மாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிளாரிட்டி இந்த சென்ஸ் சி ஃபார் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் யூ. கரண்ட் ஸ்டேட்ல உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, ஹேபிட்ஸ் இருக்கு, தாட்ஸ் இருக்கு. எல் ஃபார் லிவரேஜ். அந்த இருக்கிற ஸ்கில்ஸ், ஹேபிட்ஸ், தாட்ஸ் உங்களுக்கு என்ன காம்பவுண்டிங்கா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஏ ஃபார் அவாய்டன்ஸ். என்ன விஷயத்த நீங்க வந்து 20% ஆஃப் யோர் ப்ரையாரிட்டி டாஸ்க்கை நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க. ரீசன், என்ன ரீசன், அதாவது ஒரு நெகட்டிவ் ரீசன், பாசிட்டிவ் ரீசன். நெகட்டிவ் ரீசன் நீங்க சூஸ் பண்றதுக்கு நெகட்டிவா ஓகே இதெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா, ஆஸ்க் யுவர்செல்ஃப். நெக்ஸ்ட் விச் இஸ் ஐ ஃபார் ஐடென்டிட்டி. இப்போ நீங்க ஒரு கோடர் ஆகணும்னா அதுக்கேற்ற ஐடென்டிட்டியை நீங்க எடுத்துதான் ஆகணும், ரைட்? ஸோ ஒரு 90 டேஸாவது அதுக்கான டைம் ஃப்ரேம் கொடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃப்ரேம் ஃபார் தட். ஓகே. ஸோ டோன்ட் பி இம்பேஷன்ஸ். ஒய் லாஸ்ட் ஒன் விச் இஸ் யூ. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மேல இருக்கிறதுல 2-3 விஷயம் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஒய், இந்த ஃபைனலி மைண்ட், பாடி, சோல் இந்த 3 விஷயத்த நீங்க இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா யூ ஒன்ட் கெட் எனி அமௌண்ட் ஆஃப் கிளாரிட்டி இன் யோர் லைஃப். ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் லிங்க் இருக்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் ஸோ 80% ஆஃப் பீப்புள் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ், உங்களுக்கு ஏற்ற வீடியோஸ் போடுறது. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி அண்ட் ஐ வில் see you in this video and thank you for watching my video. Love you.